தமிழ்நாட்டில் ஏதாவது நம்ம வீட்டில் வந்து விசேஷம், பிறந்த நாள், சடங்கு, கல்யாணம், நல்லது கெட்டது, இப்படி ஏதாவது ஃபங்க்ஷன் வச்சிங்கன்னா எல்லா வேலைக்குமே ஆள் அரேஞ்ச் பண்ணிவிடுங்க. இப்போ சாப்பாடு செய்கிறதுக்கு, பந்தல் போடுறதுக்கு, ரேடியோ கட்டுறதுக்கு, அந்த சேர் டேபிள் போடுறதுக்கு, எல்லாத்துக்குமே வேலைக்கு ஆள் அரேஞ்ச் பண்ணிடுங்க. ஏன்னா ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் நம்ம பண்ண முடியாது. ஆனால் ஒரே ஒரு வேலைக்கு மட்டும் ஆள் அரேஞ்ச் பண்ணாதீங்க. இந்த கடைசியாக நம்ம சாப்பிட்டுட்டு எச்சலை வைப்போம்ல, அதை எடுக்கிறதுக்கு வந்து அந்த கேட்ரிங் சர்வீஸில் இருக்கவங்க இல்லை யார்கிட்டையாவது ஆள் அரேஞ்ச் பண்ணாதீங்க. அதை வந்து எப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் கார்ப்பரேஷனில், பஞ்சாயத்து போர்டில் வேலை செய்வாங்க இல்லையா, அது தூய்மை பணியாளர்கள். அந்த தூய்மை பணியாளர்களை வச்சு இலையை எடுத்துருங்க. ஏன்னா இப்போ வந்து முக்கியமாக நம்ம அவங்கள அதுக்கு தான் வச்சுருக்குறோம். நம்ம வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷனு, ஏதாவது ஆஃபீஸ் திறப்பு விழா, நல்லது கெட்டது எதுனாலும் நம்ம வீட்டில் நடந்துச்சுன்னா இலை எடுக்கிறது யாருன்னா அது தூய்மை பணியாளர்களை வச்சு இலை எடுத்துருங்க. அவங்க தான் வருவாங்க, அவங்க வந்து எடுத்துருவாங்க. உங்களுக்கு இப்போது அப்படி ஆள் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா அந்தந்த ஏரியாவில் இருக்கிற அந்த டிவிகேவோட எம்எல்ஏ இருப்பாங்க. இந்த நம்ம மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்ரீ ஜோசப் விஜய் கட்சி இப்போ ஆட்சி நடத்துதில்ல, அந்த எம்எல்ஏ இருப்பாங்க. அவங்கள்ட்ட சொல்லிடுங்க, எங்கள் வீட்டில் இந்த சடங்கு வச்சுருக்கோம், கல்யாணம் வச்சுருக்கோம், காது குத்து வச்சுருக்கோம், இத்தனாம் தேதி இலை எடுக்கிறதுக்கு கார்ப்பரேஷன்லேருந்து ஆள் வர சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிடுங்க. அவங்க கரெக்டாக உங்களுக்கு அனுப்பிடுவாங்க. இன்னும் குழப்பறேன்னா ஏதாவது இல்லை, இப்போ அதுக்கு தான் இப்போது தூய்மை பணியாளர்கள் எதுக்குன்னா, தெருவில் கிடக்க, அதாவது நகரத்தை சுத்தமாக வச்சுக்கிறது தான் அவங்க வேலை. அதுக்காக தான் அவங்கள வந்து அரசு பணியில் வச்சுருக்கிறாங்க. ஆனால் இப்போ என்ன நடக்குன்னா, தொடர்ந்து நம்ம விஜய் சார் ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, இவங்க எல்லாருமே அது அவங்கள வந்து வேறு மாதிரி நடத்துகிறாங்க. இது என்னன்னு புரியலை. இப்போ ஏற்கனவே திருவொற்றியூரில் இப்படி தான் எம்எல்ஏ ஆஃபீஸ் திறக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமாக அங்கே கழட்டி போட்டிருந்தா அவங்கள செருப்பை அவங்க தூய்மை பணியாளர்கள் அவங்க கைனால் அள்ளி போட்டதை நாடே பார்த்துச்சு. அது அந்த பிரச்சனை இன்னும் முடியவே இல்லை. அது ஏன் பண்ணீங்கன்னு கேட்டுறதுக்கு அதுக்கு விளக்கமே இன்னும் சொல்லலை. அதுக்குள்ளே அடுத்தது என்னென்னா, மதுரை வயலில் ஆஃபீஸ் திறக்கிறாங்க, எம்எல்ஏ ஆஃபீஸ். அந்த எம்எல்ஏ ஆஃபீஸில் என்ன பண்ணுறாங்கன்னா, கார்ப்பரேஷனில் வேலை பார்க்குற அந்த அக்கா தங்கச்சி எல்லாத்தையும் இவங்க சாப்பிட்டுட்டு வைக்கிற எச்சலை எடுக்க சொல்கிறாங்க. இதுக்கு தான் கார்ப்பரேஷனில் அவங்க வேலை செய்கிறாங்களா? இதுதான் ஒரு கார்ப்பரேஷன் தூய்மை பணியாளரோட வேலையா? இப்போ சொல்லுங்கள் பார்க்கலாம். எம்எல்ஏ ஆஃபீஸுங்கிறது நீங்கள் திறக்கிறீங்க. இப்போது எல்லா இடத்துலையுமே இப்போ ஒரு ஆஃபீஸ் திறக்கிறாங்க, கார்ப்பரேஷன்லேருந்து வருவாங்க, எல்லாம் பெருக்கி கிறுக்கி ரெடி பண்ணுவாங்க, ஒரு ஃபுல்லாக வெள்ளை கலரில் ஃபுல்லாக மாவை போட்டுட்டு கிளியர் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. நீங்கள் புதுசாக பண்ணுறீங்களே, அவங்கள இலை எடுக்க சொல்கிறீங்களே, இலை எடுக்கிறது தான் அவங்களுக்கு மக்கள் வரி பணத்தில் சம்பளம் கொடுக்குறீங்களா? இல்லை இலை எடுக்க வச்சு அவங்கள அவமானப்படுத்துகிறீங்களா? செருப்பை அல்ல வச்சு அவமானப்படுத்துகிறீங்க. இப்போ இடத்துல எச்சலையை அல்ல எடுக்க சொல்லி அவமானப்படுத்துகிறீங்க. என்னதான் நீங்கள் நினச்சிட்ருக்கிறீங்க? இதெல்லாம் கேள்வி கேட்டால் உங்களுக்கு கோபம் வருது. இதில் ஐயோ இவங்கள்ட்ட அரசியல் பேசக்கூடாதப்பா, இவங்கள அப்போ அந்த ஏம்பா இப்படி இந்த நியூஸ் போடுறாங்க. அந்த நியூஸில் அதை கீழே அந்த தாவேக்காரன் எழுதுகிறான், எந்த தொழிலுமே அசிங்கமான தொழில் கிடையாது, இந்த தொழில் செஞ்சால் என்ன தப்பு, ஏன் நீங்கள் வந்து இந்த தொழில் செய்கிறது இவ்வளோ கேவலமாக பார்க்குறீங்க திமுககாரன் அப்படின்னு போடுறான்யா. இவனுக்கெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாரு, இவங்கள்ட்ட போய் நம்ம என்ன அரசியல் பண்ண சொல்கிறேன்? அதாவது ஒன்று நல்லா வேலை தெரிஞ்சவங்கள்ட்ட வேலை செஞ்சிடலாம், என்னோட சுத்தமாக அந்த வேலையை பற்றியே தெரியாதவங்கள்ட்ட வேலை செஞ்சிடலாம். ஆனால் இந்த அறகுறை அம்பட்டையாக இருக்கான் பாரு, அவங்ககிட்ட நம்ம வேலை செய்ய முடியுமா? அவன் தெரிஞ்ச மாதிரியும் நடிப்பான், அவங்கள்ட்ட வேலையே செய்ய முடியாது. இப்போ அதே மாதிரி தான் நம்ம யார்கிட்டலாமோ அரசியல் பண்ணியிருக்கோம். இப்போ இவங்கள்ட்ட என்ன அரசியல் பண்ணுறது? இவனுக்கு என்ன புரிதல் இருக்குது? கொஞ்சம் யோசிங்க. எந்த தொழிலும் தப்பு கிடையாதான். இப்போ யார் சொன்னால் எந்த தொழிலும் தப்பு? நீ யார் சொன்னா? யாருக்கு என்னென்ன வேலை இருக்கோ, யாருக்கு என்னென்ன வேலை செய்யணும்னு கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த வேலையை தானே அவங்கள வாங்கணும். கார்ப்பரேஷனில் வேலை செய்கிறவங்கள
எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் ஆஃபீஸ் எம்எல்ஏ ஆஃபீஸ் திறக்கிறதுக்கு கூட்டு கொண்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு எச்சலை வைப்பீங்க. அந்த எச்சலையை அவங்கள எடுக்க சொல்கிறது இதுதான் அவங்க வேலையா? கார்பரேஷனில் இதுதான் வேலையா அவங்களுக்கு? அந்த அந்த தூய்மை பணியாளருக்கு இதுதான் வேலையா? இந்த சின்ன புரிதல் கூட உங்கள்கிட்ட இல்லையாப்பா? அதுக்கு நீங்கள் பதில் போடுறீங்க. என்ன பதில் போடுறீங்க? எந்த தொழில் செஞ்சாலும் கேவலம் கிடையாது. நீங்கள் எதை கேவலமாக நினைக்கிறீங்க? நாங்கள் கேவலமாக நினைக்கல, நீங்கள் அவங்கள கேவலமாக நினைக்கிறீங்க. தூய்மை பணியாளர்னா அவன் செருப்பு அள்ளி போடுறதுக்கு அந்த வேலைக்கு வந்திருக்கான். தூய்மை பணியாளராக நம்ம சாப்பிட்டு வைக்கிற எச்சலையை எடுக்கிறதுக்கு வந்திருக்கிறான். இதுக்கு தான் அவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கா கவர்மெண்ட்டு. தெரியுமா உங்களுக்கு அவங்கள ஏன் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்குன்னு? சிங்கார சென்னையாக வச்சுருக்கிறதுக்கு தான். தமிழ்நாடை பூரா சுத்தமாக வச்சுருக்கிறதுக்கு தான் அந்த ஊழியர்களோட வேலை. உங்கள் வீட்லையும் உங்கள் ஆஃபீஸ்லையும் வந்து இலை எடுக்கிறதுக்கும் செருப்பள்ளி போடுறதுக்கும் அவங்க வேலை கிடையாது. சரியா? இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. என்னென்ன கொடுமைகள்லாம் இந்த தமிழகம் பார்க்க போதோ. ஆனால் இதை பற்றி பேசும்போது எங்கள் வீட்டில் கூட சொல்லிச்சு, என்னங்க செருப்பள்ளி போட சொல்கிறாங்க, அவ்வளோ வக்காலத்து வாங்கினீங்க, இப்போ இலை எடுக்க சொல்லிட்டாங்கன்னு இவ்வளோ இது பண்ணுறீங்களே. நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்காமல் விட்டுட்டீங்க. மாண்புமிகு ஜோசப் விசய் அவர்கள் ஸ்டேடியத்தில் பொறுப்பேற்கிறார் முதலமைச்சராக இருக்கும்போது அப்படியே கைத்தட்டி ஆரவாரம் பண்ணி மகிழ்ச்சியில் திளைத்தாங்க அந்த கார்பரேஷன் ஊழியர்கள் அப்படின்னாங்க. ஏதோ நாலஞ்சு அங்கே அந்த தூய்மை பணியாளர்களை காமிச்சிருப்பாங்க போல். அவங்கள அறியாமலே அப்படி சந்தோஷமாக மகிழ்ச்சியில் கை தட்டி அப்படியே மகிழ்ச்சியில் பொங்கியிருக்கிறாங்க. அவங்க நொன்னை ஸ்ரீ ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சராக ஆகிட்டாராம். இப்போ என்ன பண்ணுறாரு பார்த்தீங்களா? உங்கள் நொன்னனோட எம்எல்ஏ எச்சல் எடுக்க சொல்கிறார். எதை நோக்கி தமிழ்நாடு போகுதுன்னு தெரியல. அதாவது ஆமாம், அதுவும் கரெக்டு தான். இவங்க ஒரு கேள்வி கேட்டோம்னா எல்லா கேள்விக்குமே ஒரு ரெண்டே மந்திரி தான் இருக்கிறாங்க. அவங்க தான் பதில் சொல்கிறாங்க. மின்சாரம் ஒரே மந்திரி தான் பதில் சொல்கிறாரு. நிதி ஒரே மந்திரி தான் பதில். அங்கே சட்டம் ஒழுங்கு அதுக்கும் அவன் மந்திரி தான் பதில். ஒரு ரெண்டே பேர் தான். இந்த ரெண்டே பேர் தான் இப்போ தமிழ்நாட்டை ஆள்றாங்க. இந்த 2 பேர் மட்டும்தான் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும். அங்கே அந்த வருமானம் அதுக்கும் அவர் மட்டும்தான் பதில். இங்கே தப்பு நடந்திருக்க அதுக்கும் அவரே தான் பதில். அப்போ மீதி இருக்கிற யாருக்குமே எந்த இதுவும் தெரியாது. சும்மா போட்டு வச்சுருக்காங்க. இந்த ஊர்லலாம் அந்த கருப்பட்டி காய்க்கும் போது கடைசியில் இந்த குட்டி கருப்பட்டியாக இருக்கும். என்னங்க இது குட்டி கருப்பட்டியாக இருக்குன்னு கேட்டால் அது போடு கருப்பட்டி. அதுக்கு பேர் இந்த பனையிலேருந்து பயணி இறக்கி பதனி காய்ப்போம். இந்த கருப்பட்டி ரெடி பண்ணுவோம். அதில் கடைசி மீதி கொஞ்சோண்டு இருக்கிற பதனி என்ன பண்ணி தூக்கி தூரம் போட முடியும், கொஞ்சம் போட்டு அதையும் சின்ன கருப்பட்டியாக்கி போட்டுருவோம். அதுக்கு பேர் போடு கருப்பட்டின்னு பேர். அதே மாதிரி நல்ல கருப்பட்டி ஒரு 2-3 தான். மீதி மந்திரி சபையில் எல்லாமே போடு கருப்பட்டி தான். குட்டி போடு கருப்பட்டி. வாயே திறக்க போகிறதில்ல. ஆய்வுக்கு பள்ளிக்கூடத்தில் இருக்க கல்வித்துறை அமைச்சர் ஆய்வுக்கு போகிறதும் இல்லை. யாரோ ஒரு அமைச்சர் ஆய்வுக்கு போய் சொல்கிறது. சரி போனாலும் அங்கேயும் சிக்கல். இது நம்ம டிபார்ட்மெண்ட். இந்த டிபார்ட்மெண்ட்டில் நம்ம என்ன பண்ணணும்? இவங்க இதை கற்றுக்கிறதுக்கு 5 வருஷம் முடிஞ்சு போயிடும் போல் இருக்குது. தமிழ்நாடு தனிநபர் வருமானத்தில் மைனஸ்க்கு போனால் தான் விடுவீங்க போல் இருக்குது. அந்த ரேஞ்சுக்கு கொண்டு போயிருவீங்கன்னு நினைக்கிறேன். இலை எடுக்கிறது, செருப்பு எடுக்கிறது, ஏதாவது என்ன இப்போ அடுத்தாலும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கிறது தெரியுது. நான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். கடைசியில் இதான் நடக்க போகுது. டிவி கேட்குறேன் எம்எல்ஏ இவங்கெல்லாம் என்ன பண்ண போகிறாங்கன்னா இந்த கார்பரேஷன் இந்த வேலையாட்களை இந்த தூய்மை பணியாளர்களை கூட்டு போய் என்ன அவங்க வீட்டில் கக்கூஸ் கழுவ சொன்னாலும் சொல்லுவாங்க. பாருங்கள், இதே நிலமை தான். இப்படி தான். தயவு செஞ்சு அவங்களும் மனிதர்கள். அவங்க வேலைக்கு வந்திருக்காங்க. அவங்க வேலையை செய்ய விடுங்க. தேவையில்லாமல் இப்படிப்பட்ட வேலைகளை அவங்கள வாங்காதீங்க. இது ரொம்ப தப்பு ப்ரோ. ரொம்ப ராங்கு ப்ரோ.